ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இப்போ யாராவது தவறாக புரிஞ்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளவு தான் கெஞ்சினாலும், நீங்கள் எவ்வளவு தான் சொல்லி புரிய வச்சாலும் அவங்களுக்கு புரிய போகிறதாக இல்லை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தப்பானவங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் அவங்களே சித்தரிச்சிருப்பாங்க. அதனால நீங்கள் போய் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னால் வேற அவங்க நம்ப மாட்டாங்க. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட போராடியும் பிரயோஜனமே இல்லை. நீங்கள் எது சொன்னாலும் அதுக்கு ஏதாவது ஒரு கதை கட்டுவாங்க. அதனால உங்களை தப்பாக புரிஞ்சவங்ககிட்ட போய் நான் தப்பானவன் இல்லை, இல்லைன்னா நான் தப்பானவா இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அந்த உறவை நீங்கள் தக்க வச்சுக்க அவசியமே இல்லை. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி வர்றது நல்லது. ஒருத்தங்க உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் போய் அவங்கக்கிட்ட திருப்பி போய் பேச போகிறது தவறு. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காததுனால தானே அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் திருப்பி பேசும்போது உங்கள் தன்மானம் அங்கே இழந்து போகுது. இன்றைக்கி ஒருத்தருக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா நாளைக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனிதன் அப்பப்போ மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா நாளைக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம், வேறொருத்தரை பிடிக்கலாம். அதே போல் அந்த ஆளையும் இன்னும் 2 நாள் கழித்து பிடிக்காமல் போகலாம். அப்படி மனிதன் அப்பப்போ பச்சோந்தி மாறிக்கிட்டு தான் போவாங்க. நீங்கள் ஐயோ நம்மகிட்ட இவ்வளோ பாசமாக முந்தி இருந்தாங்களே, அதுக்கு பிறகு ஏன் இவங்க இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணண்டா. அதே போல் இப்போல்லாம் பாருங்கள், உறவு என்பது ஒரு கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒருக்கா உடஞ்சிட்டுனா திருப்பி அதை நம்ம என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. அதே போல் தான் சில உறவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உறவு உடஞ்சிட்டுனா அடுத்த செகண்டே அடுத்த உறவை நாடி போயிடுறாங்க. இதுதாங்க உலகமாக இருக்குது இன்றைய நாளில். இங்கே உங்களை குறை சொல்ல இருக்கிற பலருக்கு நீங்கள் உத்தமனாக இருக்கிறத விட உங்களை நம்புகிறவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.